துபாய்லயே இல்ல. மகேஸ்வரி ஆன்ட்டி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆனா, நீயா உன்னோட வாயில இவங்க தான் உன்னோட அம்மான்னு சொல்லணும். மகேஸ்வரி சொல்றதெல்லாம் நாங்க நம்ப முடியுமா? அப்படின்னு மீனாவும் முத்துவும் கேட்கும்போது, என்னது? மகேஸ்வரி ஆன்ட்டி சொல்லிட்டாங்களா? அப்படின்னா, ரோகிணி அம்மா தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டாங்களா? அப்படின்னு கிரிஷ் கேக்குறான். மீனாக்கும் முத்துக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன கிரிஷ் சொன்ன? ரோஹிணி தான் உன்னோட அம்மாவா? அதான் மகேஸ்வரி ஆன்ட்டி சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. ரோஹிணி தான் என்னோட அம்மா. கிரிஷ் மறுபடியும் ஏதாவது மாத்தி சொல்லாத. தான் மகேஸ்வரி ஆன்ட்டி எல்லா உண்மையையும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ கல்யாணி தான் உன்னோட அம்மான்னு சொன்ன. உங்க பேரு ரோஹிணி தானே? இல்ல. இங்க அம்மா பேரு கல்யாணி தான். இவங்க பேரும் கல்யாணி தான். ஆனா, இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பேர மாத்தி வச்சுக்கிட்டாங்க. இங்க பாட்டி அவங்கள கல்யாணின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்படின்னு கிரிஷ் சொன்ன உடனேயே மீனாக்கும் முத்துக்கும் அதிர்ச்சியா இருக்குது. அட பாலரமா எவ்வளவு பெரிய உண்மைய மறைச்சு வச்சிருக்குது. மீனா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த பாலரமா கிட்ட ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு. ஓ! கிருஷ்ணா அந்த ரகசியமா? இப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை பெத்தவங்களா? அப்படின்னு மீனா இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்தே வெளியில வரல. மீனா, அந்த பார்லர் அம்மா கிட்ட போயி, இப்போ நீங்க தான் கிறிஷோட அம்மான்னு மட்டும் சொல்லணும்னு வையி. அப்படியே பிளேட்ட திருப்பி போட்டு பொய் சொல்றா அப்படி இப்படின்னு டிராமா பண்ணிடும். அந்த சாட்சியோட கூட்டிட்டு போய் காட்டினா தான் அது ஒத்துக்கும் அப்படின்னு முத்து சொல்றாங்க. வேற என்னங்க செய்யறது? சாட்சிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. கிறிஸ்தா சாட்சி. அவ மட்டும்தான் சொல்ல முடியும். கரெக்டா அவகிட்ட நம்ம தான் பக்குவமா சொல்லி ரோகிணி முன்னாடி இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லணும். இப்பதாங்க இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு கிடைக்கும். உடனே முத்து சொல்றாங்க, சரி நீ அவகிட்ட பேசி உடனடியா தயார் பண்ணு அப்படின்னு முத்து சொன்ன உடனேயே நேரா வீணா கிருஷ் கிட்ட போய் பேசுறாங்க. கிருஷ், இனிமேலும் நீ உன்னோட அம்மா யாருன்னு நீ காமிக்காம இருந்தேன்னா போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்க. அம்மா இல்லாததாலதான் நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்ட. கண்டிப்பா உன்னோட அம்மா யாருன்னு தெரியணும்னு முத்து அங்கிள் கிட்ட சொல்லிருக்காங்களாம். நீதான் கிருஷ் வந்து உன் அம்மாவ அடையாளம் காட்டணும். நாங்க போய் சொன்னோன்னு வச்சுக்கோ, அங்க ரோகிணி ஒத்துக்க மாட்டாங்க. நீ வந்து உங்க அம்மா முன்னாடியே நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்றியா கிரிஷ் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. சரி ஆண்டி, நான் சொல்றேன். கிரிஷ், உங்க பாட்டி என்ன சொன்னாங்க? உங்க அம்மா கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே பாட்டி விட்டுட்டு போனாங்க. இப்படி இருந்தும் உங்க அம்மா எதுக்கு ஸ்கூல் மாத்தணும்? உன்னை எதுக்கு இந்த பிரச்சனையில மாட்டி விடணும்? நீதான் கிருஷ் யோசிக்கணும். குழந்தை குழந்தையாவே இருக்கணும். உண்மைய மட்டும்தான் பேசணும். ஏதோ உன்னை மறைக்கணும்னு அதிகமா போய் பேசக்கூடாது கிரிஷ் அப்படின்னு மீனா பக்குவமா பேசுறாங்க. கிருஷுக்கு எல்லாமே புரியுது. மீனா சொல்றதுதான் கரெக்ட்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி வா கிரிஷ், நேரா வீட்டுக்கு போவோம். உங்க அம்மா யாருன்னு கரெக்டா கை காமிச்சு எல்லார் முன்னாடியுமே சொல்லிரணும் அப்படின்னு மீனா கிரிஷ் கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது முத்து, மீனா நீ கிருஷ்ண கூட்டிக்கிட்டு இங்கேயே இரு. எல்லாரையும் ஆஜர் பண்ணி நான் பிரச்சனைய கிளப்பி விடுறேன். கிருஷ்ண பார்த்து பார்லர் அம்மா கண்ணை காமிச்சு எதையும் சொல்லாத அப்படின்னு சிக்னல் கொடுத்துட போகுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் ஆஜர்படுத்திட்டு பிரச்சனைய பெருசு பண்றாரு. ரோகிணி உடனே, முத்து, வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசாதீங்க. இதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பொய் பேசுறீங்க அப்படின்னு ரோகிணி கோபத்தோட பேசுறாங்க. உடனே மீனா என்ட்ரி கொடுத்து, என்ன ரோகிணி பேசுறீங்க? நீங்க வேணா பொய் சொல்லலாம், ஆனா குழந்தை பொய் சொல்லாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண கூட்டிட்டு போய் முன்னாடி நிறுத்துறாங்க. கிரிஷ், சொல்லு கிரிஷ் அப்படின்னு சொன்ன உடனே இவங்கதான் என்னோட அம்மா அப்படின்னு கிரிஷ் கைய நீட்டி ரோகிணிய காமிச்சு சொல்லிடுறான். ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐயோ கிரிஷ், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்டா, ஏன்டா இந்த மீனா முத்து பேச்ச கேட்டு என்ன மாட்டி விட்டுட்ட அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. ஏன்னா
எதுக்கு இந்த பையன்கிட்ட சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி கேக்கும்போது உடனே அண்ணாமலை எந்திரிச்சு, இருமா ரோகிணி, குழந்தை பொய் சொல்லாதுமா. கிரிஷ், உண்மையிலேயே சொல்லு, உங்க அம்மா யாரு? நீ மீனா முத்து சொல்லிதான் உங்க அம்மா ரோஹிணின்னு சொல்றியா அப்படின்னு அண்ணாமலை கேக்கும்போது, இல்ல தாத்தா, எங்க அம்மா பேரு கல்யாணி, இவங்க பேரும் கல்யாணி தான், இவங்க தான் என்னோட அம்மா, அவங்களோட போன்ல என்னோட போட்டோலாம் இருக்கும் பாருங்க, நானு எங்க அம்மா பாட்டி எல்லாருமே சேர்ந்து எடுத்த போட்டோ அவங்க போன்ல இருக்கு அப்படின்னு கிருஷ் சொல்லிடுறான். உடனே ரோகிணி கிட்ட அண்ணாமலை போய், என்னம்மா ரோகிணி, இல்ல இல்ல கல்யாணி, நீ நிறைய பொய் சொல்லியிருக்க, இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் வேற பண்ண, இது என்ன புது பொய், தலை விரிச்சு ஆடுது, என்னம்மா இதெல்லாம், பேரை மாத்தி ஊரை மாத்தி அம்மா எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி பெத்த பையனையே மறைச்சு என்னென்ன திருட்டு வேலைகளை பார்த்திருக்க நீ அப்படின்னு கோபப்பட்டு அண்ணாமலை கை ஓங்குறாரு. சரி, மருமகளை மாமனார் அடிச்சாங்கிற கெட்ட பேர் எனக்கு வேண்டாமா, நீ 1000 பொய் சொல்லிருக்கலாம், ஆனா நான் தரம் தாழ்ந்து போக மாட்டேம்மா அப்படின்னு ரோஹிணிய கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறாரு அண்ணாமலை. இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.